நேற்று காலையில் நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். மருத்துவத்துக்காக வராங்க. அவர்களுடைய மார்பக புற்றுநோய் வந்திருக்கு. எப்போ வந்திருக்கு தெரியுமா? கை குழந்தை 1 வயது 2 மாதம் இருக்கும்போது பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பால் கொடுக்கும்போது மார்பகம் இரவில் கனப்பது இயல்பாக ஒரு விஷயம். அப்படி கனத்து இருந்திருக்கு. 1 மாதம் 2 மாதம் அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கனமாக இருக்குது, இடது பக்கம் மார்பு கனமாக இருக்குன்னா பால் கொடுக்கும்போது இயல்பாக தான்ப்பா இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பால் கொடுத்து சரியாக பால் கொடுத்து கொண்டே இருக்காங்க. ஒரு சூழலில் 2 மார்பகத்துக்கு வேறுபாடு இருக்குது, நிப்பிள் ரிட்ராக்ட் ஆகுது. சந்தேகப்பட்டு போய் மருத்துவரை போய் பார்த்து மடமடன்னு டெஸ்ட் பண்ணால் ஐடிசி என்று சொல்வார்கள், இன்டர்டக்டல் கார்சினோமா, இன்டர்ஸ்டிஷியல் டக்டல் கார்சினோமான்னு பால் வரக்கூடிய பாதையில் வரக்கூடிய, அதுதான் ரொம்ப காமனாக வரக்கூடிய புற்றுநோய் அதில் வந்திருக்கு. அந்த பெண் கேட்குறாங்க, திரும்பவும் கேட்குறாங்க, 31 வயசு தான், அது 2வது குழந்தை அவங்களுக்கு. 31 வயசில் ஏன் சார் எனக்கு வந்துச்சு? நான் நிறைய உங்கள் பேச்சை கேட்டிருக்கேன், திரும்ப நான் பால் கொடுக்கும்போது இப்படி வரும்னு எங்கேயுமே படிக்கலையே சார், ஏன் இப்படி ஆச்சு? டக்குன்னு பாலை நிறுத்துகிறாங்க, அப்புறம் அடுத்தடுத்து அறுவை சிகிச்சை எல்லாம் மார்பகத்தை நீக்கக்கூடிய சூழல் போயாச்சு. பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிறது. 40 வயதான ஒரு பெண்மணி, ரொம்ப படித்தவங்க, பேராசிரியர். அந்த அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன வயிற்று வலி, லேசாக அவங்க பாட்டுக்கு ஆடி பாடி வேலை செஞ்சுருக்காங்க, எல்லா வேலையும் செய்யக்கூடாங்க, நல்ல பிள்ளைகளை ஆளாக்கி மிக மகிழ்வான குடும்பம். ஒரு இடது பக்கம் வயிற்றில் லேசாக வயிற்று வலி. என்ன வயிற்று வலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒன்று இருக்கா லேசாக ஒரு கோலைட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேஸ்ட்ரைட்டிஸாக இருக்கலாம். 2 நாள் மாத்திரை சாப்பிட்டு மாத்திரை கொடுக்குறேன், 4-5 நாள் மாத்திரை சாப்பிட்டு வலி குறையலை. மாதவிடாய் வரப்போதா, அதனால் வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம், இல்லை வரல பீரியடு வரதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது, அப்போ ஓவலேஷன் டைமில் இருக்க வலியாக இருக்கலாம். இப்படித்தான் மருத்துவர்கள் எல்லாம் ஏன்னா அந்த முழுமையாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், என்ன நடந்துச்சு. ஓவலேஷன் டைமில் வர்ற ஓவேரியன் பெயினாக இருக்கு, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்கேன் எழுதுறாரு அவர் டாக்டர். வலின்னு 1 வாரமாக சொல்கிறீங்க, ஒரு ஸ்கேன் பண்ணிடுவோம். பண்ணி பார்த்தா அந்த ஓவரி சரியாக அந்த கோழி முட்டை வடிவில் இல்லாமல் அந்த ஓவரி கொஞ்சம் அந்த மார்ஜின்லாம் மாறி போயிருக்கு. லேசாக அது அதனுடைய சைஸ் கொஞ்சம் பெருசான 2.5 சென்டிமீட்டர் இருக்கணும், 3.25-4 சென்டிமீட்டர் வரைக்கும் வருது. ஆனால் அதனுடைய மார்ஜின் கரெக்டாக இல்லையேன்னு அந்த மருத்துவருக்கு சந்தேகம். எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் எடுங்கம்மா. வழக்கமாக நமக்கு எல்லாருக்குமே ஒரு கான்ஸ்பிரசி மைண்டு, டாக்டர்னா இப்படி தான் இதை விட்டு அடுத்து எடுக்க சொல்லுவான், அது உடனே ஸ்கேன் எடுத்து எனத்தையும் இழுத்து விடுவாங்க, இப்படி தான் அந்த பெண்ணும் பேசினார்கள். ஆனால் இல்லைங்க, கொஞ்சம் நீங்களும் கடந்த 6 மாதத்தில் கொஞ்சம் எடையும் குறைந்திருக்கீங்க, எதுக்கும் பார்த்துருங்களேன். பார்த்தா என்ன வரப்போகுதுன்னு பார்த்தால், இந்த அம்மாவுக்கு ஓவரியில் ஒரு பெரிய புற்றுநோய், சினைப்பையில் புற்றுநோய். அங்கே மட்டும் இருந்தால் பரவாயில்ல, சினைப்பை புற்றுநோய் ஒரு கிராங்கியான ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு நோய் என்று சொல்வோம். அது பெரிட்டோனியம் எல்லாம் பரவி, வயிற்றினுடைய உரைகளில் பரவி, ஈரலின் படிவும் வரை எந்த சிம்டமும் கிடையாது. கதறி எழுதுது அந்த மொத்த குடும்பமும். அப்படியே என்ன ஏன், அந்த ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியும். எதனால் வந்துச்சு, எதனால் எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சு, அப்படியே வெம்பி நல்ல வேளையாக பல மருத்துவர்கள் பல பேர் ஆலோசித்து சடன மருத்துவங்கள் கொடுத்து இன்றைக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் உள்ளூர ஒரு பயம், எங்கே திரும்ப களைச்சிருமோ முளைச்சிருமோ. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படியான நோய்கள் சக்கரை பெருசாக தலைவிரிச்சு ஆடுதுங்கிற ஒரு பக்கம், அது ஒரு பெரிய தலைவலியாக பெரும் தலைவலியாக இருந்து கொண்டிருக்கிறது. புற்றுநோய்களும் பெருகி கொண்டிருக்கிறது. அப்படி இந்த நோய் கூட்டங்களுக்குள் நாம் சிக்கக்கூடாதுன்னா, இப்போ கோவிட் வரக்கூடாதுன்னா உடனே வேக்சின் போட்டுக்கிறோம். புற்றுநோய்க்கு எல்லா நோய்க்கும் 1-2 புற்றுநோயை தவிர அதுக்கெல்லாம் வேக்சினே கிடையாது. சர்க்கரைக்கு வேக்சின் இருக்கா? கிடையாது. ரத்த கொதிப்புக்கு வேக்சின் இருக்கா? கிடையாது. மாரடைப்பு வராமல் வேக்சின் போட்டுக்க முடியாது. அப்போ இந்த நோய்களெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம் வாழ்வியல் தான் வேக்சின், நம்ம உணவு தான் வேக்சின். நம்ம கவனமாக இருக்கணும், சிறு வயதிலிருந்தே அந்த கவனம் இருக்கணும். அதற்கு தமிழ் மருத்துவம் அழகா சொல்லி, நீ 6 சுவையுள்ள உணவை சாப்பிடு, மிகினும் குறையினும் நோய் செய்யும், அதனால மிகவும் குறையும் விட்டுறாத. எதை மிகவும் குறையும் விட்டுறாத? இந்த வாதத்தையோ பித்தத்தையோ கபத்தையோ கூட குறைய விட்டுறாத. இது அன்றைய புரிதல். நீங்கள் எதாவது மெஷர் பண்ண முடியுமா? எம்ஆர்ஐயில் வாதம் எவ்வளோ இருக்குது, பித்தம் எவ்வளோ இருக்குன்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆய்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பெரிய அளவில் ஆயுஷ் துறையில் மெட்டாஃபிசிக்ஸையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வரும். ஆனால் இன்றைக்கு அதை நீங்கள் ஸ்கேனில் பார்க்க முடியாது. ஆனால் நம் உணவின் மூலமாக இதை குறைய கூட்ட முடியும். எப்படி? அதை மட்டும் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய உணவில் இந்த 6 சுவைகள் மூலமாக இந்த வாதபித்த கபம் சீராக வைத்துக் கொள்வதற்கான ஒரு மெனக்கடலை நாம் அன்றாட எடுத்துக்கொள்ளணும். முதல்ல சொன்ன மாதிரி இனிப்பு திசுவை வளர்க்கும். அந்த திசுவை வளர்க்கக்கூடிய இனிப்பு ஒரு 25 வயசு வரைக்கும் தான் நம்ம வளர வேண்டியதெல்லாம். அதுக்கப்புறம் நம்ம சீராக இருக்க தான் வேணும்.
ஸோ சிறு வயதுக்கு அப்புறம் முதல்ல இனிப்பை விட்டுருங்க. இனிப்புங்கிற பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் 30-35 வயசுக்கு மேலே சர்க்கரை இருக்கோ இல்லையோ நம்ம எடுக்க வேண்டாம். தனி இனிப்புகளாக வேண்டாம். தேவைப்பட்டால் பழங்களாக எடுத்துக்கொள்ளும். தினசரி பழங்களாக எடுத்துக்கொள்ளும். ஏதாவது ஒரு பழம் தினசரி இருக்கட்டும். காலை உணவில் நிறைய பழ குவியல்கள் இருக்கட்டும். நம்ம தோசைக்கு அரைச்சி வச்சு, பொங்கல் வச்சு, பூரி சுட்டு, மசாலா சாப்பிட்டலாம் போதும். இனிமேல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் காலையில் சாப்பாடாக எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் 2-3 பேர் பேசுகிறீங்க, உங்கள் வீட்டில் காலை, எங்கள் வீட்டில் வந்து கொய்யாப்பழமும் ஆப்பிளும், உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில் வாழைப்பழமும் நவாப்பழமும், அப்படியான உரையாடல் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டும் நண்பர்கள். அப்படியான விஷயத்தை நகர்ந்து தான் ஆகணும். 2வது, நமக்கான பெரிய பற்றாக்குறை புரதம். புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க. புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது. தாவர உணவாளர்களுக்கு புரதத்திற்காக நிறைய மெனக்கெடல் வேண்டும். கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு தேவையான 1 கிலோவுக்கு 6 கிராம் வேணுங்கிறான். ஸோ 60-65 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ வேணும்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா? வராது. ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ். நம்முடைய எதிர்ப்பாற்றலை சீராக வைத்துக் கொள்வதற்கு, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டிமா. ஒரு கிருமி வருதா, இல்லை நீ அடிபட்டு விட்டாயா, இல்லை மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா, இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்ப்பாற்றலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம். அப்போ அதை தேட நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை என்ன சாப்பிட்ருக்குன்னு யோசிங்க. காலையிலேருந்து அவன் புரதம் எவ்வளோ சாப்பிட்றான். முட்டை சாப்பிடுவான், நல்ல முட்டை, வெள்ளைக்கரு, முழுக்க புரதம். பாசிப்பயிறு முழுக்க புரதம். சிகப்பு கொண்டக்கடலை புரதம். தோஃபு என்கிற அந்த சோயா புரதம். பால் பன்னீர் புரதம். இந்த எந்த புரதம் யாருக்கு ஏற்றுக்கொள்ளும்? இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், எங்கேயும் உணவை பொதுமைப்படுத்த முடியாது. சார் ஒரு நல்ல கரெக்டாக ஒரு டயட் எனக்கு கொடுத்துருங்களேன். இது பல பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. சார் காலையில், மத்தியானம், நைட் நான் எதை சாப்பிடணும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா காலை முழுக்க அதை சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்படி கொடுக்கவே முடியாது. நல்ல புரிதல், நமக்கு ஒட்டுமொத்த புரிதல் இருக்கணும். இதெல்லாம் நான் எடுத்துக்கலாம், என் உடம்புக்கு இது நல்லது, என்னுடைய தாத்தாவுக்கு இது நல்லது, என் குழந்தைக்கு இது நல்லது என்கிற அறிவியல் நம்ம அத்தனை பேருக்கும் தெரியணும். அதெல்லாம் டாக்டர் சொல்லுவார், அதெல்லாம் டயட்டிஷியன் சொல்லுவாங்க, இல்லைன்னா அது கூகுள் சொல்லுவார், இல்லைன்னா சோசியல் மீடியாவில் போய் யாராவது ஒருத்தர் பேசுவாங்கன்னா பல நேரங்களில் தவறான கருத்துக்கள் நமக்கு வந்திருக்க வாய்ப்பு அதிகம். நீங்கள் உங்கள் குடும்ப மருத்துவர்கிட்ட, சற்று நேரம் கொடுத்து பேசக்கூடிய குடும்ப மருத்துவர்கிட்ட போய் அவங்கள்ட்ட உங்களுடைய உடலின் வாகை தெரிந்து கொண்டு, உடல் வாகு என்று சொல்வது சித்த மருத்துவர்கிட்ட போனால் தான் அவங்க உடல் வாகை சொல்லுவாங்க. உங்கள் உடல் வாகை என்ன, உன் உடம்பு வாத உடம்புப்பா, உன் உடம்பே வாத உடம்பு, நீ வந்து ரொம்ப உன்னுடைய உடல் வந்து வாதம் பெருகி இருக்கும், உடம்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குது, இருகலாக இருக்கிறாய், உன்னுடைய மலம் இறுகி செல்கிறது, ஒரு சற்றே ஒரு சோர்வும் மந்தம் இருக்குது, உனக்கு வாதத்தன்மை இருக்கிறது, தீந்து போயிருக்கிற, மெலிந்து போயிருக்கிற, என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு போட மாட்டேங்குது, கண்ணு கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, உன்னுடைய உடல் சூடு இருக்கிறது, நீ உட்கார்ந்து எழுந்திரிச்சு போனால் அந்த சேர் சூடாக இருக்குது, பித்த உடம்பு, தொலைன்னு இருக்கோம், கொஞ்சம் கொலான்னு இருக்கிறோம், ஒரு சின்ன மந்தத்தன்மை இருக்கிறது, ஆனால் புத்திசாலித்தனம் எல்லாம் நல்லா இருக்குது, அடிக்கடி சளி, இருமல், லேசாக இருந்தால் தும்மல் வருகிறது, கபத்தன்மை உள்ள உடம்பு. இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்படியான உன் உடல் வாகு என்னவோ அந்த உடல் வாகுக்கு நான் என்ன எடுத்துக்கொள்ளணும், என்னுடைய தினசரி உணவு என்னவாக இருக்கணும், தினசரி காலையில் என்ன குடிக்கிறது, காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்றது, இப்படி ஒரு புரிதலை நாம் வைத்து கொண்டோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய்க்கூறுகள்லேருந்து விடுபடலாம். அது எப்படி எடுத்துக்கொள்வது? இனிப்பு உடம்பை வளர்க்கும். ஏன் திரும்ப திரும்ப கசப்பையும் துவர்ப்பையும் சொல்கிறோம்? நீங்கள் ஒரு தாவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, அதாவது தண்ணியை விட்டு கரைச்சி அதில் தண்ணியில் என்னெல்லாம் கரையுது, ஆல்கஹாலை விட்டு கரைச்சி ஆல்கஹால் எல்லாம் கரையுது, ஆல்கஹாலில் மெத்தனாலில் என்ன கரையுது, எத்தனாலில் என்ன கரையுது, வாலட்டைல் கண்டென்ட்லாம் எதில் கரையுது, எரிச்சா என்ன கரையுதுன்னு இப்படி ஒரு போலாரிக் நான் போலாரிக் எக்ஸ்ட்ராக்டாக எடுப்பாங்க. ஆராய்ச்சி பண்ணுபவர்கள் இந்த பொருளில் என்னெல்லாம் இருக்குங்கிறத போலாரிக்லேருந்து நான் போலாரிக் வச்சு பார்ப்பாங்க. இப்படி ஆய்ந்து அறிந்து பார்க்கும்போது எதெல்லாம் இந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயங்களை கரைச்சி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அதில் பூரா மருத்துவ குணம் உள்ள ஃபீனாலிக் காம்பவுண்ட், டெர்பினாய்ட்ஸு, செகண்டரி மெட்டபலைட்ஸ், ஆந்தோசைலின், இப்படி நிறைய தாவரவியல் நொதிக்கூறுகள் நிறைய அதுக்குள்ளே வருது. அப்போ நம்ம உணவில் தினசரி கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயம் ஏதாவது ஒன்று இடம்பெறும். என்ன சார் இருக்கலாம்? கசப்புனா நமக்கு எல்லாருக்கும் வேப்ப இலை மட்டும் தான் தெரியுது. வேப்ப எடுத்துக்கலாம், வேப்பம் கொழுந்து வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வேப்பம் கொழுந்து எல்லாம் எடுத்து சாப்பிட்றது நல்லது. ஆனால் கசப்பு சாதாரணமாக கருவேப்பிலை கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், சுண்டைக்காய் கசப்பு தான், கோவக்காய் கசப்பு தான்.
இதில் ஏதாவது ஒன்று நம்மக்கிட்ட இருக்கட்டும். துவர்ப்பாக எடுத்திங்கன்னா வாழைப்பூ, வாழைத்தண்டு, பெரிய நெல்லிக்காய். பெரிய நெல்லிக்காய்லாம் இப்போல்லாம் கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும். இப்போ யாரும் வாங்குவார் கிடையாது. நான் ஒரு நிலத்திற்கு பொதிகை பக்கத்தில் ஒரு நிலத்துக்கு போயிருக்கேன். அந்த பக்கத்தில் நாங்கள் போன தோட்டத்துக்கு பக்கத்தில் அப்படி நெல்லிக்காய் கிடக்கு. எனக்கு அந்த மரம் நெல்லி குவிஞ்சு கிடக்கிறத பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. அதை போய் பார்த்தேன். நெல்லிக்காய் வேணும் சார், யாரும் பறிக்கிறது காலில் வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறான். வேதனையாக இருக்குது, உண்மையிலே வேதனையாக இருக்குது. அந்த நெல்லிக்காய் கொத்து கிடக்கதை பார்க்கும்போது உலகில் உள்ள எல்லா பழங்களை விட மிகச்சிறந்த பழம் என்று அறியப்படுகிற 2000 வருஷமாக நம்மக்கிட்ட பழக்கத்தில் இருந்த நெல்லிக்காய், சும்மா நான் இப்போ ஒரு அதிகமான உவைக்கு கொடுத்தனால மட்டும் சொல்லலை. நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்கள். நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மட்டும்தான் ஹைலி தெர்மாஸ்டேபிள். கொதிக்க வச்சாலோ குளிரானாலோ அந்த அந்த விட்டமின் சி உடையாது, அந்த விட்டமின் சி நொறுங்கி போகாது. விட்டமின் சி மட்டும் இல்லை, பல ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது அதில். முதுமையை நோக்கி தள்ளக்கூடும் போது உடம்புல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தேவை. உள்ள வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்பாங்க, நிறைய ஆக்சிஜன் கூறுகள் செல்லுகளுக்கு இடையில போய் நிற்கும். அதுதான் முதுமையை கொடுக்கும், அதுதான் நரை கொடுக்கும், அதுதான் தளர்ச்சி கொடுக்கும், அதுதான் தசைகளை சேக் ஆக்கும், அதுதான் எலும்புகளை வந்து சுண்ணாம்பு சத்து குறைக்கும். அந்த முதுமையின் மாற்றங்கள் எல்லாருக்கும் நிகழக்கூடியது. எல்லாருக்கும் 80 வயசுல வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 35 வயசுல எனக்கு வருது, 35 வயசுல எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது, நிற்க முடியல, 30 வயசுல எனக்கு தசையெல்லாம் தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நோய். அதே 75 வயசுல எனக்கு கொஞ்சம் இருக்குன்னா பரவாயில்ல, அது முதுமை, ஏற்றுக்கொள்ளலாம். 75 வயதுல நம்ம ஓய்வு எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல 75ங்கிறது மிகச்சாதாரணம். அன்னைக்கு நம்ம ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த முதுமையின் மாற்றங்களை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய் நண்பர்களே. இப்போ தினம் ஒரு நெல்லிக்காயை சவைச்சு, நான் அன்னைக்கு எங்கள் வீட்டில் போனோடனே நான் 5 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து தினம் எடுத்து காலையில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பையனை கொடுத்தா கடிக்கவே முடியலப்பா, ரொம்ப வரவே மாட்டேங்குப்பா. டே கடிடா, அது கடிச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பாரு. அப்போ என்ன செய்யும்? இனிக்கும். அதில் என்ன குளுக்கோஸாக இருக்குது? அது ஒரு மிகப்பெரிய நொதி மாற்றம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள், நாவில் இருக்கக்கூடிய அமைலேசும் தண்ணீரும் சேரும்போது மட்டும்தான் இனிப்பு கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான ஒரு நெல்லிக்கடி. அதை தினம் எடுத்தா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 100 கிராம் நெல்லிக்காயில் 190 600 மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு. ஒரு நாளைக்கு 150 மில்லிகிராம் தான் விட்டமின் சி தேவை நமக்கு. ஒரே ஒரு நெல்லிக்காயில் கூட கிடைக்கும். சின்ன நெல்லிக்காய் இருந்தால் 1.5 நெல்லிக்காய், இல்லைன்னா ஒரு நெல்லிக்காயில் ஒரு நாள் முழுக்க தேவையான விட்டமின் சி கிடைச்சிரும். இப்போ ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? தேடி தேடி போய் வாங்கணுமா வேண்டாமா? கோட்டு படத்துக்கு வரிசை அடிக்காமல போய் எப்படியாவது வந்துடணும், இன்னைக்கா டிக்கெட் கிடைச்சிடாதா, எங்கனையாவது ஏறி கொடுத்து வாங்குறமா நினைக்குமா? அதற்கு கொடுக்கக்கூடிய மெனக்கடல். நெல்லிக்காய் எங்கேயா விற்கிது? தல்லாகுளத்தில் விற்கிதா, திருநகரில் விற்கிது, எங்கனையா போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம தேடி வாங்கி வீட்டில் அதை சுவைத்து காலையில் சாப்பிடணும். நெல்லிக்காய் ஏன் நெல்லிக்காய் திரும்ப திரும்ப சொல்லணும்னா, அதில் துவர்ப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, இனிப்பு இருக்குது. அதை விட அந்த நெல்லிக்காய்க்கு மூத்தவன் யாருன்னா கடுக்காய். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றக்கேள், கடுக்காய் தாயினும் மேலாம் என்ன ஒரு மருத்துவ பாட்டு உண்டு. எதுக்கு தாயினும் மேலாம்? என்னப்பா ரொம்ப ஒரு அளவு ஓவராக தான் போகிறான். தாயை விட மேலே ஒன்று இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனால் கடுக்காய் அதை விட மேல்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் குசும்பு சித்தர், அவர் கொஞ்சம் குசும்பாக தான் பாடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, தாய் வந்து பிள்ளைக்கு நல்லது நல்லதுன்னு 6 சுவையுள்ள உணவையும், பிள்ளை கேட்குதுப்பா இனிப்பை கொடு, பிள்ளை கேட்குதுன்னு கொடுத்து 6 சுவையும் கொடுத்து சில நேரத்தில் அந்த பிள்ளைக்கு நோய் வந்துடும். ஆனால் கடுக்காய் அதில் 6 சுவையும் இருக்கு. கடுக்காய் ஒரு காயில் மட்டும்தான் 6 சுவையும் இருக்கு. கடுக்காய் 6 சுவையுள்ள காயம் கொடுக்கும்போது நோய் போகும். அப்போ நோயை உண்டாக்குற தாயை விட, 6 சுவை கொடுத்து நோய் உருவாக்குற தாயை விட 6 சுவை கொடுத்து நோயை போக்கக்கூடிய கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம கொஞ்சம் அதை எடுத்துக்கொள்ளலாமே. எப்படி எடுத்துக்கலாம்? காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். ஒரே ஃபார்முலா தான். காலை இஞ்சி, மாலை நடும்பகல்ல சுக்கு, மாலையில் கடுக்காய். எப்படி சாப்பிடணும்? இஞ்சி அப்படியே கடிச்சு சாப்பிட முடியாது. இஞ்சி மேல் தோலை சீவி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி தேனோடு சேர்த்து சாப்பிடணும். இஞ்சிக்கு அனுபானம் தேன். இஞ்சிக்கு மேலே வந்து நஞ்சு. இஞ்சிக்கு மேலே இருக்கிற புறத்தோலை நீக்கி விட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு துண்டுகளாக்கி தேனில் ஊற போட்டு ஒரு 50 கிராம் தேனில் ஒரு 25 கிராம் இஞ்சி துண்டை போட்டு ஊற வைக்கலாம். ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து அதுக்கு மேலே வச்சா புளிச்சிரும். அதுக்கு இல்லாமல் ஒரு வாரத்துக்கு செய்து அதை எடுத்து அந்த 2 துண்டு காலையில் இஞ்சி, மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 3 சிட்டிகை சுக்க துளி ஒரு நெய் போட்டு சாதத்தில் எடுத்துக்கலாம்.
இரவில் கடுக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் கடுக்காய் வெந்நீரில் சாப்பிடலாம். ஆகச்சிறந்த ஒரு காயகல்பம் அது. காலை இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். நண்பர்களை, இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தியாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் சித்த மருத்துவம், இதுதான் தமிழ் மருத்துவம். இதில் பெரிய ஆய்வுகள், ஒவ்வொன்றும் தனித்தனியாக பல ஆய்வுகள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் நடக்கும்லாம் பெரிய ஆய்வுகள் நடக்கலாம், ஆனால் நடக்கும் வருங்காலத்தில். அப்படி நம்ம உணவை வைத்துக்கணும். கசப்பும் துவர்ப்பும் நம்ம உணவில் அன்றாட இருக்கணும். இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்ளணும். காலை பானம் இருக்கு. காலையில் எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒன்று குடிக்கணும். தேநீர் குடிப்போம், இல்லை காஃபி குடிப்போம். அப்படி தான் குடிக்கணுமா? ஒரு நாள் கும்பகோணம் டிகிரி காப்பி இல்லைன்னா எனக்கு காலையில் முடியாதுங்க. டிகாஷன் அப்படியே கள்ளி சொட்டாக இறங்கணும். அப்படி குடித்தாதான் எனக்கு இல்லைன்னா தலைவலி வந்துடும். இப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நாளைக்கு குடிச்சிக்கோங்க. தேநீர் மிகச்சிறப்பானது, சந்தேகமே இல்லை. தேநீர் வந்து தேயிலை கஷாயம் தான் தேநீர். அந்த தேநீர் வந்து வெள்ளைக்காரன் வந்து அங்கே போய் குடித்தா நல்லா இருந்தது, உடம்பும் சோர்வு போது, தினம் குடிக்கலாமேன்னு குடித்தான் தேநீரை. அது நல்லது. ஆனால் நம்ம குடிக்கிறது தேநீரா? நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். உண்டா இல்லையா? காலையில் நம்ம குடிக்கிறதுக்கு பேர் தேயிலை பால் பாயாசம்னு பேர் வச்சா கரெக்ட். பாலை ஊற்றி சர்க்கரையை போட்டு தேயிலையை போட்டு கொதிக்க வச்சு எங்கள் வீட்டு டீ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு பெருமை பேசுகிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. தேயிலையினுடைய அதனுடைய ஃபீனால்ஸ், அதில் இருக்கக்கூடிய உடலுக்கு நலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த பாலும் சர்க்கரையும் கெடுத்துரும். தேயிலை குடிக்கணும்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு மூடி வைங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரை இறக்கிட்டு, முட்டை முட்டையாக வர்றபோது வெந்நீரை இறக்கிட்டு தேயிலையை போட்டு மூடி வைங்க. 2 நிமிடம் கழித்து மூடியை திறந்துட்டு வடிகட்டி குடித்தா அதுதான் தேயிலை. இல்லை சார், கொஞ்சம் எனர்ஜி வேணும், இதான் இனிப்பு வேணும், ஒரு துளி தேன் விட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னா ஒரு துண்டு கருப்பட்டி போட்டுக்கொள்ளுங்க. அலுவலகத்தில் தேநீர் குடிக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அப்படி செய்யலாம். அலுவலகத்தில் இதை வந்து தேயிலை பொடியை வச்சு, ஏன்னா வெந்நீர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், டக்குன்னு போட்டு குடித்து கொள்ளலாம். அப்படி தேநீர் எடுத்துக்கொள்ளணும். சரி, அது இல்லாமல் வேற எத்தனையோ இலை கஷாயங்கள் தான் காலையில் நமக்கு அவ்வளோ நல்லது பயக்கிறது. காலகாலமாக குடித்த கஷாயம் கரிசலாங்கண்ணி கஷாயம், முசுமுசுக்கை கஷாயம். கரிசலாங்கண்ணியும் முசுமுசுக்கையும் கஷாயமாக காலையில் குடித்திருக்கிறாள். சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு சித்தால. அந்த நூலில் காலை பானமாக முதல் பட்டியலிட்டது அதுதான். வள்ளலார் காலகாலமாக சொன்னது கரிசலாங்கண்ணியை தான். அதைத்தான் அவர் காலை பானமாக குடிக்க சொல்றார். தேகராஜன் என்று பெயர், கரிசலாங்கண்ணியோட இன்னொரு பேர் தேகராஜன். கரிசாலை தைலம் என்று போகர் 7000 ஒரு பாடல் உண்டு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. கையான் தைலம் அப்படின்னு பேர். அந்த தேரன் தைல வர்க்க சுருக்கத்தில் முக்கியமான பாட்டு. ஆனால் அந்த காலத்தில் சளி இருமல்லாம் அதுதான் முதல் மருந்தாக கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி பெனாட்ரில் காஃப் சிறப்போ அது மாதிரி அன்றைக்கு கொடுத்த முதல் விஷயம் கையான் தைலம். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. இருமி துப்புனா சளி வந்து விழும், அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போயிருமா. அப்போ என்ன அர்த்தம்? அந்த துண்டை வர்ற சளி வருதுன்னா இவனுக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், இல்லை சிஓபிடி இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அந்த சளி வருதுன்னா அது ஒரு நல்ல மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம்னு நவீன மருத்துவர் சொல்வார்கள். அதில் புரதமும் கிருமியும் சேர்ந்துருக்கும். அவ்வளோ வருகிற அந்த நெஞ்சு இருக்கக்கூடிய அவ்வளோ சளி இருக்கக்கூடியவருக்கு அந்த கையான் தைலம் கொடுங்க அப்படின்னு அந்த கரிசலாங்கண்ணியை சொல்லியிருக்கிறாங்க. ஆவாரை மிக மிக முக்கியமான கஷாயம். சக்கரை வியாதி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாள் எடுங்க. ஆல்ரெடி சக்கரை வியாதி இருக்கா, தினம் ஆவாரை குடிக்கலாம். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுன்றோ என்று ஒரு மொழி உண்டு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிட ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே. அழகான ஒரு பாடல். அந்த ஆவாரையோட சேர்ந்து 7 மூலிகை. இதை பற்றி பல ஆய்வுகள் நடந்துருச்சு, சும்மா பாட்டுக்காக மட்டும் நான் சொல்லலை. அந்த ஆவாரை, கொன்றை, நாவல், மருதம், கடல் எழிஞ்சில், இதை பற்றி ஒவ்வொரு நாடுகளும் ஆய்வு செய்திருக்கின்றன. எப்படி ஆய்வு செய்திருக்கிறது? சர்க்கரை எப்படி குறைக்குது, சர்க்கரையை கையாள வேண்டும் என்றால் ஈரலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டைஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. அந்த என்சைம் இருந்தால் தான் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்குள்ள தள்ளும். இன்சுலின் சுரந்தா கூட அந்த இன்சுலினும் குளுக்கோஸ் சேர்ந்து செல்லுக்குள்ள தள்ளுறதுக்கு வேண்டிய என்சைமை கூட்டுறது ஆவாரை கூட்டுது. இவ்வளோ ஆய்வுகள். இதுக்கு மேலே அது வந்து ஆய்வு வந்து அதுக்கப்புறம் த்ரீ ரோசஸ் கம்பெனிக்கார ஆவாரை அடங்கியது அப்படின்னு போட்டோன்னா நம்ம போய் வாங்குவோம். இப்போ சொல்கிறான்ல சுக்குமல்லி என அதிமதுரம் அடங்கியது, அவனே 10 ரூபா கூட கொடுத்து வாங்குறான். அது அந்த செய்தி வர்ற அன்னைக்கு வரட்டும். இன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி சொன்னது, அவர்கள் சொன்ன ஆவாரை கஷாயத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவுகளில் நிறைய சுண்டல், நிறைய புரதச்சத்துள்ள உணவுகள், அதை வந்து காலை உணவாக வச்சுக்கொள்வோம். நான் ஒரு இதில் சொன்னேன், காலை உணவு என்ன சார் சாப்பிட்லாம்? காலையில் நல்ல ஒரு கப் சுண்டல் எடுங்க, ஒரு நல்ல காய்கறி சாலட் வைத்துக்கொள்ளுங்க,
கொஞ்சம் வந்து முட்டை சாப்பிட்டீங்கன்னா முட்டை 2 முட்டை சாப்பிட்டுக்கோங்க, பாதாம் பருப்பு ஒரு 5-6 பருப்பு எடுத்துங்க அப்படின்னு. ஓகே எல்லாம் சரி சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்கிறான். ஆனால் டாக்டர் சொல்கிறோம்ல, இதுதான்டா ஃபுட்டு. ஏன்னா இந்த இட்லி தோசைக்கு முன்னால் சாப்பிட்லாம், இல்லைன்னா பூரிக்கு அப்புறம் சாப்பிட்லான்னு தான் இந்த கேட்டகரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி கிடையாது. நம் காலை உணவே இது இருக்கணும். மதிய உணவில் கொஞ்சோல சோறு. அந்த கொஞ்சோல சோறு அப்படிங்கிற விஷயம், அரிசி வெள்ளை அரிசி வேண்டாம். போன வாரம் இங்கே நான் வந்திருந்தேன் மதுரையில், வைகையை ஒட்டி வைகை விவசாய திருவிழா நடந்தது. ஒரு அருமையான அரிசியை அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கீழடி மக்கள். தில்லை நாயகம் என்று பெயர். அவ்வளவு, அது ஒரு சென்னல், சிகப்பு அரிசி. அந்த திண்ணல், அந்த அங்கே உள்ள விவசாயிகள்லாம் சேர்ந்து அவங்க பயிரிட்டு அதை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அதை நேஷனல் அக்ரி ஃபவுண்டேஷனில் கொடுத்து அது லோ கிளைசிமிக்கா மாடரேட் கிளைசிமியா என்று ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு தேவை. தமிழ் மருத்துவத்தை அன்றைக்கு சொன்னதோடு இல்லாமல் கீழடியில் நம்மக்கிட்ட ஆதிரன் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து அந்த மொழியை பார்த்ததோடு நம்ம புலாங்காயத்து நிற்கல. அதை போய் சிக்காகோ யூனிவர்சிட்டியில் போய் கார்பன் டேட்டிங் பண்ணி நாங்கள் 3000 வருஷம் முன்னாடி உள்ள வேண்டாம்னு சொன்னோம் இல்லையா, அதை மாதிரி நம்ம சொல்லணும். இந்த செந்நெல், இந்த மண்ணோட நெல், இந்த தில்லைநாகம் எங்கள் வீட்டு நெல், எங்கள் வைகை கரையில் வந்த நெல், எங்கள் கீழடியில் வந்த நெல். அந்த நெல் இந்த சிகப்பு நிறம் இருப்பது அதில் இருக்கக்கூடிய லைகோபீன், அதில் இருக்கக்கூடிய அதில் ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அதில் ஃபீனால் இருக்குது, புரதம் 7.1 இருக்குது. உங்கள் ஊர், உங்கள் நிலத்து நெல். அப்போ நம்ம தினம் வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம அதை வாங்கி சாப்பிடணுமா வேண்டாமா? அதை புட்டா வச்சு சாப்பிட்லாம், சோறா சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு அந்த செந்நெல்லை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது பயன்படுத்தணும். ஒரு நாள் கருப்பு கவுனி யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு தூய மல்லி சம்பா யூஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் வரகரிசி, இந்த பக்கம் வரகரிசி விளையுது, வரகரிசி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வாரத்தில் நம்ம முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையில் அரிசி வாங்கினா 10 கிலோ மூட்டை வாங்கிட்டு போவேன். அப்படிலாம் வாங்காதீங்க. 1 கிலோ தில்லை நாயகம், 1 கிலோ கவுனி அரிசி, 1 கிலோ வரகரிசி, 1 கிலோ தூயமல்லி சம்பா போதும். ஒரு மாதத்துக்கு 4 பேருக்கு போதும். தினம் ஒரு கைப்பிடி. இது எங்கள் அப்பாவுக்கு தான் சர்க்கரை இருக்குது, அவருக்கு மட்டும் அதை போடு, எனக்கு வெள்ளை போட்டேன்னா 2 பேரும் பாலா போயிடுவீங்க. அவரும் கொஞ்சோட வெள்ளைச்சோறு போட்டுக்கிறேனே அப்படின்னு அவர் எடுத்துப்பார். இவனும் வந்து இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிமா. 2 பேருக்கும் நல்லது கிடையாது. வீட்டில் எல்லோருக்கும் ஒரே உணவாக இருக்கட்டும். எல்லா சுகர் பேஷண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்காதீங்க. எந்த உணவு டயபெட்டிக்கு நல்லதோ அது எல்லோருக்குமானது, அது மிகச்சிறப்பானது. அப்படியான உணவை நம்ம மதிய உணவு இது மாதிரி எடுத்துக்கணும். சோறு குறைவாக தான் இருக்கணும். காய்கறிகள், கீரை, பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். கீரையெல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு பின்னாடி அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. 20 நாள் 30 நாள் கீரையில் அத்தனை கனிம சத்துக்கள், அத்தனை தானிய சத்துக்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு மிக 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 குறைவாக இருக்கணும். இரவு உணவு அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். ஒரு அரை வயிறுக்கு சாப்பிட்டா போதும் இரவு. ஆனால் 6:30 மணி 7 மணிக்கு சாப்பிடணும். சார் அப்புறம் பசிக்குமே, 8-9 வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா 9 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்னா இரவில் பசிக்குதுன்னா ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலை உணவு புரதம் நிறைய இருக்கணும். மதிய உணவில் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் காய்கறி, இல்லை புலால் சாப்பிட்றோன்னா மீன் நிறைய எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல கோழின்னா கருப்பு கோழி கிடச்சினா கடக்நாத் கோழின்னு சொல்லுவோம். கருப்பு கோழி அது காங்கேயம் பகுதியில் கிடைக்கக்கூடியது. அதனோட உள்சதையே வந்து கருஞ்சிவப்பாக இருக்கும். அந்த கால் வந்து ஷூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த கோழியை நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொண்டாடுறோம். கால்கள் வலி இழந்து இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அதை வச்சு தான் கோக்குடாதி சூரணம் அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் ஒரு மருந்து செய்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே கிடைக்குதுன்னா அந்த கருப்பு கோழியை வச்சு சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இரவு உணவில் கோதுமை ரவை கிச்சடி, இல்லை சிறுதானியத்தில் ஒரு தோசை, சிறுதானியத்தில் ஒரு உப்புமா, அது மாதிரியான உணவு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, நம்முடைய உணவில் மிக மிக அக்கறையாக இருக்க வேண்டிய காலம். இந்த மாதிரியான உணவுகள், இந்த தேநீரில் இது மாதிரியான மூலிகைகள், நல்ல அந்த மசாலா பொருட்கள் சொல்லக்கூடிய சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த திரிகடுகம், லவங்கப்பட்டை, ஏலம், சீரகம், இது ஒன்றும் மருத்துவ குணம் உடையது. பரத் அகர்வால்னு ஒரு பேராசிரியர், அந்த பேராசிரியர் ஒரு ஹீலிங் ஸ்பைசஸ் என்று ஒரு நூல் எழுதியிருக்கார். 23 சாப்டர் அது. ஒவ்வொன்றும் நம்ம அடுப்பங்கரையில் உள்ளது தான். நம்ம வீட்டில் இருக்க சின்னமான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிராம்பு, நம்ம வீட்டில் இருக்க பட்டை, இது எவ்வளவெல்லாம் எந்தெந்த நாடுகளில் இது ஆய்வு தெரிந்திருக்கிறார்கள், எந்தெந்த நோய்களை போக்கும் என்று அந்த நூல் சொல்லுது. அது படித்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயந்தான், இவற்றையெல்லாம் நம்ம அடுப்பங்கரையில் பயன்படுத்தணும். நான் அடிக்கடி சொல்லதான், நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய 20 நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக 20 வருஷங்களை தரும் நண்பர்கள். சிறு மெனக்கடல், சிறு கரிசனம், சிறு அக்கறை, சிறு அதற்கான தேடல் நம்மக்கிட்ட இருக்கணும். தேடி தேடி எதுக்கோ தேடி போகிறோம். இப்படியான விஷயங்கள் தமிழ் மருத்துவம் கொட்டி கொட்டி கொடுத்திருக்கிறது. இதில் நடந்திருக்கக்கூடிய ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும்போது பல நேரங்களில் வேதனையோடு இருந்திருக்கிறோம்.
பல நேரத்தில் வேதனையோட இந்த கபசுர குடிநீரும் நிலவமைப்பு குடிநீரும் கோவிட் காலத்தில் கொண்டு வருவதற்கு அப்படி பாடாப்பட்டிருக்கும். ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளலை, நல்லா புரிந்து கொள்ளுங்க, எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. போராடி போராடி கலைத்தவன்ல நானும் ஒருத்தன். அப்படி கொண்டு போய் கடைசியில் பல நிர்பந்தங்களில் சரி இதை போனா போகுது, இதை கொடுங்க, என்ன கையிறு நிலையில் இருக்கும், எதுவும் குணப்படுத்தாது, அன்றைக்கு வேக்சினும் கிடையாது, எதுவும் குணப்படுத்தாது. நாங்கள் கேட்டதெல்லாம், ஐயா இந்த கபசுர குடிநீரில் 15 மூலிகை இருக்கு, இந்த 15 மூலிகையும் நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய்களுக்கானது என்று ஆய்ந்திருக்கிறார்கள், இது எந்த விதத்திலும் தீங்கு செய்யாது என்று நச்சு அறிவியல் சொல்லிருச்சு, இது இப்படியெல்லாம் பயன்படுது என்று சொல்லியிருக்காங்க, பயன்படுத்துங்கன்னு தான் போய் கேட்டோம், ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதெல்லாம் என்னங்க பெரிய எவிடன்ஸ் இருக்கா? ப்ராக்டர் அண்ட் கேம்ப்லைனோ ரோச்சும் ஸ்மித்லைனும் சொன்னால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. இதை ஏற்றுக்கலை. வேறு வழி இல்லாமல் சரி பல நாடுகள்லையும் பிற பாரம்பரிய மருத்துவங்களை பயன்படுத்துகிறாங்க, நீங்களும் பயன்படுத்திட்டு போங்க அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 2.25 கோடி பேருக்கு அந்த நிலவேம்பு குடிநீரும் கபசுர குடிநீரும் வழங்கப்பட்டுச்சு. உங்கள் மண்ணின் மைந்தர் சு வெங்கடேசன் அவர் பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டார். அப்ப இருந்த மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சரை கேட்டு, எப்பா நீங்க எல்லாம் கொடுக்க சொல்லி கொடுத்தீங்களே, என்ன நடந்தது, ஒரு ஆவணத்துக்காக என்ன கொடுத்தீங்களா, என்ன ஆச்சுன்னு. அப்போ அமைச்சர், மத்திய அமைச்சர் பதில் சொல்றாரு, நாங்கள் 2.25 கோடி பேருக்கு கபசுர குடிநீர் கொடுத்தோம், 1.5 கோடி பேருக்கு நிலவேம்பு குடிநீர் கொடுத்தோம் என்று அவர் அறிக்கை தெரிவித்தார். அந்த உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரினுடைய ஒரு செயலால் அது அவ்வளவு பெரிய ஆவணம் இன்னைக்கு அரசியல் அது எங்களுக்கான பெரிய ஆவணம், அரசு கொடுத்த ஒரு ஆவணமாக அது இன்றைக்கு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த கோவிட் முடிஞ்சு அடுத்த 2 ஆண்டுகளில் கோவிட் காலத்தில் இருந்து அந்த 2 கஷாயமும் இன்னும் சில மருந்துகளும் 33 ஆய்வு கட்டுரைகள் இதுவரைக்கும் வெளியாயிருக்கு நண்பர்களே. அதையும் யாரும் பெருசா கொண்டாடல, மதுரை மட்டும் தான் கொண்டாடியது. மதுரையில் அத்தனை விஞ்ஞானிகளையும் கூப்பிட்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட அவ்வளவு என்னென்ன ஆய்வுகள் நடந்தது என்று இங்கே மடிசியாவும் எல்லாரும் சேர்ந்து இங்கே வச்சு ஒரு பெரிய ஒரு விழா வைத்து அத்தனை பேருக்கும் கொடுத்தார்கள். எதுக்கு சொல்ல வரேன், நான் தமிழ் மருத்துவத்தில் அத்தனை விஷயங்கள் பொதிந்து கிடக்கிறது. அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அங்கீகரிக்கப்பட்டு உலகெல்லாம் கொண்டு செல்வதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். முதலில் அவற்றினுடைய கூறுகளை, அவை சொன்ன உணவை, அவை சொன்ன வாழ்வியலை, அவை சொன்ன பல்வேறு வாழ்வியல் தத்துவங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு சென்று நாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை எடுத்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.